ஹாய், கடாயில் என்னவோ தீயுதுன்னு பார்க்குறீங்களா? அது வடை வந்தாங்க. வாங்க ரொட்டி பச்சடி செய்யலாம். கத்திரிக்காய் ரொட்டி பச்சடி தமிழ்நாடுக்கு புதுசாக இருக்கலாம், ஆந்திராவுக்கு ரொம்ப பழசுதாங்க. அங்கே எல்லா காய்கறிகளையும் ரொட்டி பச்சடி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதாவது உரலில் போட்டு இந்த மாதிரி ஆட்டுவாங்க. நான் உரலெலாம் போடல, அப்படியே மேஷ் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் 4 துண்டு மாங்காய், கொஞ்சம் புளி, அப்புறம் உப்பு, தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். நாம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி போட்டுக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டுட்டு அப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துக்கினா 3லேருந்து 4லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 4 துண்டு மாங்காய். நல்லாயிருக்கும். இந்த பச்சடி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. இதில் பருப்பும் போடுவாங்க. பருப்பு எனக்கு பிடிக்காது போடுறதுக்கு. இப்படியே செஞ்சுட்டு இதை உரலில் போட்டு ஆட்டுவாங்க. உரலில் போட்டு நல்லா இது பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். அதில் உரலில் போட்டு ஆட்டிட்டு அதிலே நெய் போட்டு ஊற்றி சாப்பிடுவாங்க. அதிலே பிசைஞ்சி உரலில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு அது டேஸ்ட்டு புரியும். இதில் நல்லா வெந்துச்சு. இதில் உப்பு புளி போட்டு கொஞ்சம் நல்லா ஊறட்டும். நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே தள்ளிட்டேன் பாருங்கள், புளியை நல்லா சாஃப்டாகட்டும். வடகம் இல்லை, அதனால் என்ன பண்ணேன்னாக்கா வீட்டிலே அப்படியே கடாயிலே பண்ணிட்டேன் நான். வெங்காயம், காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, பூண்டு, வெந்தயம், சீரகம், துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, கடுகு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு நல்லா செவந்த பிறகு அதில் நான் இதில் போட்டு நான் கடைஞ்சிடுவேன். உரல் இல்லை, அதனால் இந்த மாதிரி மேஷர் வச்சு போட்டு நல்லா கடைஞ்சிட்டேன். கடைஞ்சிட்ட பிறகு சுட சுட சாப்பாடு கொஞ்சம் நெய் போட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.